அவர்கிட்ட கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானது. பத்திரிகையாளர் எப்பவுமே நீங்க பாதியத்தை சொல்லுவீங்க, அவர்கிட்ட எப்படி பாதியத்தையும் சொன்னாங்க. அவர்கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொன்னாங்க, அவர்கிட்ட கேட்டது என்னன்னா, பன்னீர்செல்வம் அவர்கள் கர்நாடகா தமிழ்நாடு தலையிடணும்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி கேள்வி. அது கேள்வி அதுக்கு அவர் சொன்னது என்னன்னா, பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் கர்நாடகத்துல தலையிடக்கூடாது, கர்நாடக அரசு என்ன செய்யணுமோ கர்நாடக அரசு செய்யும், இதுல யாரும் தலையிடக்கூடாது, நான் எங்க வேலை அவங்க வேலையை எங்க பார்க்கட்டும், நாங்க எங்க வேலையை பார்க்கிறோம். இது தமிழ்நாடு அரசுக்கும் பொருந்தும். தமிழ்நாட்டு அரசினுடைய எந்த நிலையிலும் கர்நாடக அரசியல்வாதிகள் தலையிடக்கூடாது. நம்மை பொறுத்த மட்டும் அங்கு நம்ம தமிழர்களை சுட்டுக் கொன்றது மிகப்பெரிய கொடுமை, வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த செஞ்ச அதிகாரிகள் மீது கிரிமினல் குற்றம் வழக்கு தொடரணும்னு சொல்றோம், அவர்களை டிஸ்மிஸ் செய்யணும் சொல்றோம். இந்த யாரெல்லாம் அதுல எந்த அதிகாரிகள்லாம் வனத்துறை அதிகாரிகள் இருந்தாலும் அவர்களை பதவியிலிருந்து சஸ்பெண்ட் கிடையாது, டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்றோம். உயிரிழந்த 3 தமிழர்களுக்கும் நிதி ஒதுக்கீடு, அவர்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்றோம். 15 லட்சம் ரூபாய் கர்நாடக அரசு அறிவிச்சிருக்கு. இன்னமும் அதற்கு என்னை பொறுத்த மட்டும் கர்நாடக அரசு அதற்கு உயர்த்தி கொடுக்கணும். இதை விட்டுட்டு நீங்க கர்நாடக முதலமைச்சர்கிட்ட போய் பத்திரிகையாளர் நீங்க மைக்க கூட்டி பன்னீர்செல்வம் சொன்னாரு, அதை பத்தி நீங்க கர்நாடக அரசு கேட்டா அவர் அதுக்கு ரியாக்ட் பண்ண, பன்னீர்செல்வத்துக்கு எதுவும் சொல்லக்கூடாது, கர்நாடக அரசு எங்களுடைய செய்யணுமோ செய்வா, தமிழ்நாடு அரசு அவர்கள் என்ன செய்யணுமோ அதை அவங்க செய்யணும். ஒரு ஜனநாயக பூர்வமாக, அதுவும் குறிப்பாக அரசியலமைப்புக்கு உட்பட்டு மாநில உரிமைகளுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பணிகள்ல கர்நாடக அரசியல்வாதிகள் தலையிட்டாங்கனாலும் நான் இதை தான் சொல்லுவேன். தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாடு டிசைட், தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை தமிழ்நாடு முடிவெடுக்கும், எந்த அரசியல்வாதிகளும் தலையிடக்கூடாது. அதே மாதிரி கர்நாடகத்தில் இருக்க அரசாங்கத்துக்கு இங்க இருந்து அட்வைஸ் அறிவுரை எல்லாம் சொல்லலாம், கோரிக்கை வைக்கலாம். பட் என்னன்னா அவர்கள் முடிவெடுக்க வேண்டியது அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. அவர்கள் தவறு செய்திருந்தால் அதற்கு அவர்களுக்கு அவருடைய கோரிக்கை வைக்க வேண்டியது நம்முடைய கடமை, அவர்களை திருத்த வேண்டியது நம்முடைய கடமை, அதற்கு கோரிக்கை வைப்போம். மேகதாது விவகாரத்தில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி போதிய அழுத்தம் கொடுக்கப்படலன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கே சார். யாரு குற்றச்சாட்டு சொன்னா? எதிர்கட்சிகள் சொல்றாங்க. எந்த எதிர்கட்சி சொன்னா? யாருமே சொல்ல மாட்டாங்க. காங்கிரஸ் கட்சி தான் தெளிவா இருக்கு. நீங்க கரெக்டா பேப்பர் படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கல. காங்கிரஸ் கட்சி செயற்குழு கூட்டத்துல ரொம்ப தெளிவா சொல்லிருக்கோம், மேகதாதுவை கட்ட விட மாட்டோம், ஒரு செங்கலை வைக்க விட மாட்டோம். நாங்க முடிவெடுத்து நாங்க சொல்லியிருக்கிறது, மேகதாதுவுக்கு ஒரு செங்கலை வைக்க விட மாட்டாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. ஏனென்றால் இந்த மேகதாது திட்டம்ங்கிறது ஒரு விளம்பர திட்டம். இது வேணும்னே பாஜக எடியூரப்பாவும் டி கே சிவகுமாரும் போடுற டிராமா, பொம்மையும் குமாரசாமியும் போடுற டிராமா, அது நடக்க விட மாட்டோம். மாநில அரசு, மத்திய அரசு, மோடி அரசு இதற்கு உதவி செய்யாம இது நடக்காது. மோடி அரசு இதற்கு உதவி செய்யக்கூடாது. மோடி அரசுக்கு பல்லாக்கு தூக்குற அமித்ஷா அதிமுகவும் அன்புமணியினுடைய பாமகவும் இதற்கு துரோகம் செய்யாம இருக்கணும். மோடிட்ட போய் சொல்லணும், மோடி அனுமதிக்கலைன்னா மேகதாது வராது. எங்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மேகதாது வரவிடாதற்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வோம். நாங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கோம், தீர்மானம் போட்டிருக்கோம். இப்போ 1.5 மாசமா அதான் பேசிக்கிட்டு இருக்கோம். எங்களை பொறுத்த மட்டும் ரொம்ப முக்கியமானது, இப்ப இருக்க முக்கியமானதுங்கிறது தண்ணீர் திறப்பி விடுறது. சம்பா போயிருச்சு, குருவையும் போயிடக்கூடாது, தண்ணி திறந்து விடணும். கர்நாடக அரசு நடுவர் நீதிமன்றத்தினால் அமைக்கப்பட்ட ஆணையத்தினுடைய அதனுடைய தீர்ப்புகளை அமல்படுத்தாத கர்நாடக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம். கர்நாடகத்தினுடைய அரசு தண்ணீர் திறந்து விட்டா அதை எதிர்க்கிற பாஜக எம்பி முன்னாள் முதலமைச்சர் பொம்மை அவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம். அவரை கண்டிக்க துப்பில்லாத நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர்களை வன்மையாக கண்டிக்கிறான். இவர்கள் பொம்மையை கண்டிக்கணும். தண்ணி திறந்து உச்ச நீதிமன்றம் சொல்ற தீர்ப்புக்கு ஏற்றபடி தண்ணி திறந்து விட்டு இருக்காங்க. தண்ணி திறந்து விட்டா அத பாஜக காரன் போய் தண்ணி திறக்கக்கூடாது கர்நாடகாவுக்கு சொல்றது எந்த விதத்துல? அதுக்கு கர்நாடக அரசியல்வாதிகளுக்கு, பாஜக காரர்களுக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களும் எங்க அக்கா டாக்டர் தமிழிசை அவர்களும் சொல்லணும், தண்ணி திறந்து விடுறத நீங்க நிறுத்தக்கூடாது, பொம்மை அவர்களே வாயை மூடிக்கிட்டு இருக்கேன். நான் டி கே சிவகுமார சொல்றேன்ல, டி கே சிவகுமாரை பொறுத்த மட்டும் தமிழகத்திற்கு விரோதமா நடக்கக்கூடாது.
தமிழகத்திற்கு தண்ணி திறந்து விட்ட டி.கே. சிவகுமார், ராமலிங்க ரெட்டி வந்து இந்த நம்ம ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் மீது நடவடிக்கை எடுக்கணும், அவர்கள் டிஸ்மிஸ் பண்ணணும், அவர்கள் மீது கிரிமினல் வழக்கு தொடரணும், கொலை குற்றம் அவர்கள் மேல சுமத்தி அவர்கள் மீது கடுமையான சட்டங்கள் பிரிவுகள் மீது அவர்கள் மீது வழக்கு தொடரப்படணும் நான் சொல்றேன். அது மாதிரி அக்கா தமிழிசை அவர்களோ அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களோ சொல்ல தைரியம் இருக்கா, இல்ல சொல்ல பயப்படுறாங்களா? தமிழ்நாட்டுல நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்க. இப்போ தமிழக சட்டமன்ற என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அதாவது வட மாநில தொழிலாளர்களுக்கு டெண்டர் நடத்துனர் ஓட்டுநர்களுக்கு வட மாநிலத்தவர்களுக்கு டெண்டர் விட்டுருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? குழப்பிக்க கூடாது. நம்ம இந்தியா ஒரு ஒற்றுமையா ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இங்க யாரு எங்க வேலை பார்க்கணுங்கிறது, யாருக்கு எங்கே வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறதும் அவர்களுடைய திறமை, அவர்களுடைய தேடுதலை பொறுத்து இருக்கு. தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் இந்தியா முழுவதும் டெல்லியிலையும் வேலை பார்க்குறாங்க, பெங்களூர்லையும் வேலை பார்க்குறாங்க, மும்பையிலையும் வேலை பார்க்குறாங்க, மற்ற மாநிலங்கள்லையும் வேலை பார்க்குறாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் தமிழ்நாடு இளைஞர்கள் மட்டும் மற்ற இடத்துல வேலை பார்க்கணும், ஆனா இங்க வர்றவன் மற்றவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்றது நியாயம் இல்லாதது. நம்முடைய இளைஞர்கள் தயாராக இருந்தாருன்னா அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்முடைய இளைஞர்கள் வேலை பார்க்க ரெடியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது மாநில அரசுடைய சார்பாக. ஆனா மற்ற இடத்துல இருந்து வேலை பார்க்கவே வரக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க பாக்குறதுக்கு வேலை ஆள் ரெடியா இருந்தா பரவாயில்ல, இவன் வேலை பார்க்க ஆள் இல்லையே. நீங்க பிரச்சனை இங்க வேலை எந்த வேலை கேட்டீங்கன்னாலும் சரி, நீங்க படிக்கிற வேலை உடல் உழைப்பால் செய்ய வேண்டிய படிச்ச இன்ஜினியருக்கு வேலை கிடைக்க மாட்டேது. சரியா? படிச்ச இன்ஜினியர்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேது, படிச்ச நம்ம பசங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேது. அவர்கள் படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலைகளை உருவாக்கணுமே ஒழிய நம்மை பொறுத்த மட்டும் மற்ற டிரைவர் வேலைக்கோ இதுக்கோ ஆள் தேடுறதுக்கு வர்றது அரசாங்கத்தினுடைய எங்க வேணாலும் யார் வேணாலும் பயணிச்சு வேலை பார்க்கலாம். அதுல நம்ம தடைகளை போட ஆரம்பிச்சோம்னா மற்ற மாநிலங்களும் அதே மாதிரி பேச ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது எங்க போகும்? இது ஒரு இந்திய நாடுங்கிறது ஒரே நாடு. இது நம்ம தனிநாடு கிடையாது. பேசுற பேச்சாலாம் நம்ம என்ன தனிநாடு மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம எங்கேயோ போறோம். நம்மளுடைய இளைஞர்கள் பெங்களூர்ல வேலை பார்க்குறான், கொச்சியில வேலை பார்க்குறான், ஹைதராபாத்ல வேலை பார்க்குறான், பாம்பேல வேலை பார்க்குறான், டெல்லியில வேலை பார்க்குறான். எல்லா இடத்துலயும் தான் தமிழ்நாடுக்காரன் இருக்கான். எல்லா இடத்துலயும் தானே நீங்க எங்க பாத்தீங்கன்னாலும் சரி தமிழர்கள் வேலை பார்க்குறாங்க. பெருமையா இருக்கு. அதை கெடுக்கிற வேலையை நம்ம பத்தரக்கூடாது.